எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அனிகா சுரேந்திரன் இருக்காங்கல்ல, அதாங்க நம்ம நயன்தாராவோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே. அவங்க தற்போது ஒரு வீடியோவில் நயன்தாரா பத்தி என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாதீங்க, எனக்கு எரிச்சலா வருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக திடீர்னு இந்த பொண்ணு இவ்வளோ கோவப்பட்டு இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்ன என்னங்க பண்றது, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ஹீரோயினா நடிச்சிட்டாங்க. அந்த படத்தை பத்தி கேட்கலாம், இல்ல இதுக்கப்புறம் எந்த படத்தை கமிட் ஆக போறீங்க அப்படின்றத பத்தி கேட்கலாம். நிலவுக்கு என்மேல் கோபம் படத்துல வந்துட்டு நீங்க நடிச்சது வந்துட்டு அந்த அளவுக்கு சரியில்லையே, உங்க ரியாக்ஷன்ஸ் எதுவுமே பத்தலையே, உங்க எமோஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு எல்லா இன்டர்வியூலுமே இவங்க போய் உட்காந்தா இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்களாம்னா, நயன்தாரா மேடம் கூட உங்க கூட டச் இருக்கா, நயன்தாரா மேடம் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் கொடுத்தாங்க, எப்படியா நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா, அவங்க கூட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா பத்தியே நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செம்மையா காண்டாகிட்டு இருக்காங்க அனிகா சுரேந்திரன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்டர்வியூக்கே போறாங்களாம். எல்லாத்துக்கும் மேல இன்டர்வியூல நயன்தாரா பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்லிட்டு தான் இன்டர்வியூக்கே போயிட்டு இருக்காங்களாம். ஒரு முறை வந்துட்டு அந்த படத்தை நடிச்சிட்டாங்களாம், அதுக்காக வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்கள பத்தி என்கிட்ட கேள்வி கேட்டா என்ன அர்த்தம், நான் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன், அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு முறை நயன்தாரா கூட நடிச்சதுனால அவங்க எப்பவுமே என் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க நிறைய ஒர்க்கா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் வேலையை என்னை பார்க்க விடுங்க, ஸோ என்னை பத்தி கூப்பிட்டீங்கன்னா என்னை பத்தி மட்டுமே கேள்வி கேளுங்க, என்னை பத்தி மட்டுமே பேசுங்க, ஏன் நயன்தாரா பத்தியே என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால தான் எனக்கு அதை பத்தி பேசினாலும் எரிச்சலா வருது, அதை பத்தி இனிமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. ஸோ இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி இவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது இவங்களுடைய நடை, உடை, பாவனை, நடிப்பு மற்றும் எல்லாமே வந்துட்டு நம்ம நயன்தாராவை மேட்ச் பண்ணதா இருக்கான். அதாவது உங்களுக்கே தெரியல, சந்திரமுகி படத்துல கங்கா சந்திரமுகி ரூம்குள்ள போனா, சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா சிரிச்சா, அவங்க ட்ரெஸ்ஸை போட்டா சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்ற மாதிரி அடுத்த நயன்தாரா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்களும் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால தான் முழுக்க முழுக்க இவங்க கிட்ட நயன்தாரா பத்தியே கொஸ்டின் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல போல. இதுக்கப்புறமா வந்துட்டு நயன்தாரா பத்தி இவங்க கிட்ட கேள்வி கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நயன்தாரா இமேஜ் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதுல இவங்களால இப்படி பேசி அவங்களோட இமேஜை நிறைய டேமேஜ் பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். திரும்பமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.